உண்மையிலேயே அந்த செருப்பை வீசினதெல்லாம் யாரு, எதனால அந்த கூட்டம்? எல்லாருமே வேடிக்கை தாங்க பாக்குறாங்க. விஜய் பேசுறது என்ன பேச்சுங்கிறத நின்ன இடத்துல இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு தகுந்த மாதிரி கைதட்டல் கொடுக்க போறாங்க, அல்லது ஒரு விசில் அடிக்க போறாங்க, ஏதோ அவங்கள ஒரு ஆரவாரம் பண்ண போறாங்க. ஆனால் அந்த தள்ளு முள்ளு எதனால வருது, அந்த தள்ளு முள்ளு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய வீடியோ புட்டேஜ் எல்லாமே, எந்த ஒரு வீடியோ புட்டேஜும் தவறுதலா வேற எங்கேயும் அரசாங்கத்தினால ஒளிச்சு வைக்கப்படாம அதை எல்லாமே கையகப்படுத்தணும். அதை எல்லாமே உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சா ஒரு கூட்ட நெரிசல்னால மூச்சு திணறலனால இறந்துட்டாங்கன்னு செய்திகள் சொல்றதே நான் வருத்தமா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அவங்க அரசியல் சுய லாபத்துக்காக இல்ல. அதாவது அந்த இடத்துல பொதுவாவே நம்ம பாக்குறோம், இது திமுக விஜய் அவர்களோட வளர்ச்சிய ஏத்துக்க முடியல. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்காரங்களுக்குமே விஜய் அவர்களோட வளர்ச்சி, விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை ஏத்துக்க முடியாம தான் இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. ஆனா நாமக்கல்ல கூடியிருக்க கூட்டம், திருச்சியில கூடியிருக்க கூட்டம், நாகப்பட்டினத்துல கூடியிருக்க கூட்டம், அப்பெல்லாம் ஏன் இந்த தள்ளு முள்ளு வரல?